வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனி பாலஸ்தீன நாடு என்று எதுவும் கிடையாது, இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவிப்பு. மெக்சிகோவில் எரிவாயு கொள்கலன் வெடித்து சிதறியதில் 8 பேர் பலி. பிரான்சில் 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டம், 500க்கும் அதிகமானோர் கைது. நாசாவிற்குள் நுழைய சீனர்களுக்கு தடை. பாகிஸ்தானில் கனமழை வெள்ளம், 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றம். இஸ்ரேலிய இராணுவ தளங்களை தாக்கிய கவுதி அமைப்பு. ஈரானில் 4 மொசாட் உளவாளிகளுக்கு தூக்கு தண்டனை. தொடர்பான விரிவான செய்திகள். இனி பாலஸ்தீன நாடு என்ற ஒன்றும் இல்லை, அந்த நிலம் தங்களுக்கு சொந்தம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் மேலும் இஸ்ரேலிய குடியேற்றத்தை விரிவுபடுத்தும் சர்ச்சைக்குரிய ஈவன் குடியேற்ற விரிவாக்க திட்டத்தில் நேற்று நெதன்யாகு கையெழுத்திட்டார். சர்வதேச அழுத்தத்தால் பல ஆண்டுகளாக முடங்கி கிடந்த ஈவன் திட்ட பணிகள் கடந்த மார்ச் மாதத்தில் தொடங்கியது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் உள்ள 300 சட்டவிரோத குடியிருப்புகளில் சுமார் 7 லட்சம் இஸ்ரேலிய குடியேறிகள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு கருத்து தெரிவிக்கையில், எங்கள் வாக்குறுதிகள் நிறைவேறி வருகின்றன. இனி பாலஸ்தீன நாடு என்று எதுவும் இல்லை. இந்த நிலம் எங்களுடையது மட்டுமே. இங்கு இன்னும் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்படும். நமது கலாச்சாரம், நிலம் பாதுகாக்கப்படும். மேற்கு கரையின் மக்கள் தொகை இரட்டிப்பாகும். இங்கு பல சிறந்த விடயங்கள் நடக்கும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டிக்கு அருகிலுள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் எரிவாயு கொள்கலன் ஒன்று வெடித்து சிதறியதில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கட்டுப்பாட்டை இழந்த எரிவாயு கொள்கலன் நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து வெடித்துள்ளது. இந்த தீ விபத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த சுமார் 28 வாகனங்கள் முழுவதுமாக எரிந்து நாசமாகின. விபத்தில் சிக்கிய 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களில் பலர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடியும் தீயை அணைத்துள்ளனர். மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். விபத்து குறித்து மெக்சிகோ சிட்டி மேயர் கிளாரா பர்காடா தெரிவிக்கையில், இந்த விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 22 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியவர்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தீக்காயங்களுடன் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து காரணமாக நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் எனும் கோஷத்துடன் வேலைநிறுத்தத்தில் குதித்த தொழிற்சங்கத்தினர் நாட்டின் பல இடங்களில் 200 வரையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். 1,97,000 பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து நகரங்களிலும் வன்முறையுடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பதிவாகியுள்ளன. குப்பை தொட்டிகளை தீ வைத்தும், டயர்களை வீதியில் போட்டு கொளுத்தியும், பொது சொத்துக்களை நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முடிவுக்கு வந்திருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 540 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 211 பேர் தலைநகர் பாரிஸில் கைதாகியுள்ளனர். 415 பேர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வன்முறையில் போலீசார் தரப்பில் 23 பேர் காயமடைந்த நிலையில் 880 வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா பல்வேறு விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. விண்வெளித்துறையில் அமெரிக்கா, சீனா இடையே போட்டி அதிகரித்து வருகிறது. சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதில் உலக நாடுகள் மும்முரம் காட்டி வருகின்றன. சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்ப அமெரிக்கா மற்றும் சீனா தீவிரமாக வேலை செய்து வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாராய்ச்சிகளுக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் குறித்து விவரங்கள் சீனாவுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக நாசாவில் வேலை செய்ய சீனர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாசா மையத்துக்கு சீனர்கள் வரவும், விண்வெளி திட்டங்கள் தொடர்பான தரவுகளை அணுகவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதனால் அங்கு 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
சிந்து மாகாணத்தில் மேலும் 1,50,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். ஜூன் மாத இறுதியிலிருந்து பாகிஸ்தான் முழுவதும் பருவமழையினால் 900க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் இஸ்ரேலிய இராணுவ தளங்களை பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக குறிவைத்து தாக்கியுள்ளனர். பாலஸ்தீன நோக்கத்திற்கு ஆதரவாக இஸ்ரேல் ஆக்கிரமித்த பகுதிகள் குறிவைத்து வெற்றிகரமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஏமனின் ஆயுதப்படைகள் கூறுகின்றன. அல் மசீரா டிவி செய்தி அறிக்கையில் ஏமன் போராளிகள் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ஜாகியா சாரி கூறுகையில், ஏவுகணை பிரிவு வியாழக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட நெகேவ் பகுதியிலுள்ள இராணுவ இலக்கை தாக்கிய பாலஸ்தீனம் 2 என்ற சூப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக விவரிக்கப்பட்டது என்றும் பல குடியேறிகள் தங்குமிடம் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ட்ரோன் பிரிவுகள் 2 கூடுதல் தாக்குதல்களை நடத்தியதாக அவர் மேலும் கூறியுள்ளார். ஒன்று ஈலாட் துறைமுகம் மற்றும் டிராமோன் விமான நிலையத்தில் 2 ட்ரோன்களையும் பயன்படுத்தி மற்றொரு ட்ரோன் மூலமாக நெகேவில் உள்ள இராணுவ இலக்கையும் தாக்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கும் அதன் பிரதேசத்துக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் பழிவாங்கும் விதமாகவே இந்த தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அவர் மேலும் விவரித்து கூறியுள்ளார். மேலும் பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதில் ஏமனின் உறுதிப்பாட்டையும் இஸ்ரேலிய விரோத போக்குகளுக்கு பதிலளிக்கும் திறனையும் சாரி வலியுறுத்தினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் பழிவாங்கு நடவடிக்கைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதேசங்களுக்குள் இஸ்ரேலிய ஆட்சி மற்றும் தீவிரவாத குடியேறிகளுக்கு இனி எந்த இடத்தையும் பாதுகாப்பாக விடாது என்றும் அவர் மேலும் பாதுகாப்பாக விடாது என்று மூத்த அன்சாருல்லா அதிகாரியொருவர் எச்சரித்துள்ளார். ஏமனின் அன்சாருல்லாவின் ஊடக உறவுகள் இயக்குனர் அப்துல்லா அல் அக்னிமி வியாழக்கிழமை கூறுகையில், தலைநகரான சனாவில் உள்ள தக்ரீர் சதுக்கத்தில் குடிமக்களை குறிவைத்து சியோனிசிய ஆட்சி செய்த கொடூரமான குற்றத்துக்கு பதிலளிக்கப்படாமல் போகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக ஈரானிய நீதிமன்றம் 4 பேருக்கு மரண தண்டனை விதித்துள்ளது. இஸ்ரேலிய மொசாட் உளவு நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றியதற்காகவும் டெல்-அவிவ் ஆட்சியுடன் இரகசிய மற்றும் முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காகவும் 4 பேருக்கும் வடமேற்கு ஈரானில் உள்ள புரட்சிகர நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஈரானின் மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் தலைமை நீதிபதி நாசர் அட்டாபதி இந்த அறிக்கையொன்றையும் வெளியிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.